வணக்கம். நம்ம இன்னைக்கு அதாவது ஒரு ஒர்க் நமக்கு கொடுத்துருக்குறாங்க எக்ஸலில். அந்த ஒர்க்குக்கு உண்டான டீட்டெயில்ஸை நம்ம வந்து இங்கே போட்டிருக்கோம் ஒரு டேபிள் மூலயமா. சரியா? என்ன போட்டிருக்கோம்? ஷோ செக் மார்க், அதாவது டிக் மார்க் அகைன்ஸ்ட் கம்ப்ளீட்டட் டாஸ்க் இன் எக்ஸல். இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சா அதுக்கு வந்து இந்த செக்கில் வந்து டிக் மார்க் வரணும். அப்படி வராத பட்சத்தில் அது வந்து என்ன வரணும்? கிராஸ் மார்க் வரணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போது ஒரு ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட் லைன் என்ன போட்டிருக்கேன்? ஷோ செக் மார்க் அகைன்ஸ்ட் கம்ப்ளீட்டட் டாஸ்க் அண்ட் கிராஸ் அகைன்ஸ்ட் பெண்டிங் டாஸ்க் இன் எக்ஸல். ஸோ இது எப்படி நம்ம வந்து இங்கே இந்த செக்டு ஷெல்ஸில் வந்து கொண்டாடுறது, செக் ஷெல்ஸில். ஓகேவா? ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம வந்து விரிவாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எப்போதும் போல் சிம்பிளான ஒரு ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட வைக்கிறேன். யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு, புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் போய்ட்டு இதுவும் ரீச் ஆகும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. சரி, இப்போது நம்ம எப்படி இதை கொண்டாடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் ஃபங்க்ஷன் மூலிமா தான் நம்ம வந்து இதை போட போகிறோம். அது எப்படி போடலான்னு கேட்டிங்கன்னா, இந்த செக் அப்படின்னு சொல்லி அந்த ஷெல் இருக்குது இல்லையா, அதில் போய்ட்டு செக் ஷெல்ஸில் போய்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஈக்குவலை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவலை ப்ரெஸ் பண்ணி இஃப் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுங்கள். தென் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். தென் D4 செலக்ட் பண்ணுங்கள். இது D4. டன்னுன்னா அது வந்து செக் மார்க் வரணும். பெண்டிங்னா என்ன வரணும்? கிராஸ் வரணும். ஸோ அதுக்காக தான். ஓகேவா? தென் D4 செலக்ட் பண்ண போகிற ஈக்குவல் டு, தென் டபுள் கோட் ஓப்பன் பண்ணி அதில் டன் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு தென் டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். தென் கமா, தென் கேரக்டர் CHAR கேர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அதை போட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது அதுக்கு கேரக்டர் கோடு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா 250 போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். தென் மறுபடியும் வந்து கமா போட்டு தென் மறுபடியும் கேரக்டர் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 251 கேரக்டர் கோடை போட்டு, கேரக்டர் கோடுனா அது என்ன கோடுன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன். இதை முடித்த உடனே உங்களுக்கு இந்த பாடத்திலே சொல்கிறேன். அதை நீங்கள் கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் பாடம் லென்த்தாக போகலாம், ஒரு 10 நிமிஷம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். கேரக்டர் கோடு வந்து 251. என்னடா அது 251ன்றாரு 252ன்றாரு, இது எப்படி மீன் பண்ணுது, எதை மீன் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரியா? தென் க்ளோஸ் பண்ணியாச்சு இல்லையா? மறுபடியும் ஒரு ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுங்கள். தென் இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஃபோண்டை போய் கிளிக் பண்ணுங்கள். ஃபோண்டை போய் கிளிக் பண்ணிட்டு இங்கே விங்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் இருக்கும். டபிள்யூவில் கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டபிள்யூவில் அந்த விங்டிங் ஃபோண்டை வந்து போய் செலக்ட் பண்ணணும். இந்த இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த கேரக்டர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஜஸ்ட் அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள், எல்லா இடத்துலையும் பேஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள். ஸோ பெண்டிங் இருக்கிற இடத்துல கிராஸ் வந்துருச்சு. ஸோ மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிக் மார்க் வந்திருக்கு இல்லையா? ஸோ இதே பெண்டிங்காக சப்போஸு இங்கே போடுவோம். இங்கே போட்டிங்கன்னா தானாக மாறுது பாருங்கள். ஸோ இதுதாங்க. இப்போ இதில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, கேரக்டர் கோடுன்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காரு, இது என்னது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா? கேரக்டர் கோடு அப்படின்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். 1லேருந்து 256 கேரக்டர் கோடு வந்து இருக்குது. அந்த கோடு நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள். கேரக்டர் கோடு ASCII அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு பேர். All 255 ASCII codes were used in the Excel character function using Windows character set. புரியா? Windows character set. இது வந்து என்ன சொல்கிறாங்க? அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச்.
ஒன்றுலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு 32 கேரக்டருக்கும் ஒரு டேபிள் போட்டிருக்கிறேன். எல்லாத்துக்குமே வந்து ஒரு கோடு இருக்குது. 1லேருந்து 256 வரைக்கும் கேரக்டர் கோடு இருக்குது. இப்போ நாம் போட்டது 251 இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 251. இங்கே பாருங்கள், 252 இருக்குது, தென் 251 இருக்குது இல்லையா? ஸோ அந்த விண்டிங் போட்டதுனால இங்கே எல்லாமே வந்து மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பாரில் உங்களுக்கு தெரியும் 251க்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வரணும் இல்லையா? 251ல் பார்த்தீங்கன்னா கேரக்டருக்கு இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. விங்டிங்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்ட்டு எடுத்துக்குது. ஓகேவா? 252 என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இந்த மாதிரி இதை பாருங்கள், ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நல்லா பெருசு பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும் 251ல் இந்த சிம்பிள் எப்படி இருக்குது பாருங்கள், 252ல் 2 டாட் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் அதனுடைய வித்தியாசத்தை கொடுக்குது. சரியா? நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இதுதான். ஸோ 11ல் இருந்தது இல்லையா, அதில் விட்டுருக்கு. ஸோ அதாவது 1லிருந்து 256 வரைக்கும் ஒரு கேரக்டர் கோட் இருக்குது. அது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதைத்தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அடுத்தடுத்து வர பாடத்தில் நம்ம இந்த கோடு சேர்த்து தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறைய பேர் இது எக்ஸல் ஒர்க் பண்ணுறவங்க இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்றது என்னுடைய எண்ணம். நன்றி, வணக்கம். இது உங்கள் KPN டியூட்டோரியல் இருந்து KPN. நன்றி, வணக்கம்.